ரஹீம் பேட்டா சாப்பிடுப்பா. இப்படி சாப்பாடே வேண்டாம்னா என்ன அர்த்தம்? எனக்கு சாப்பாடு வேண்டாம் பாப்பா. ஏய், இனிமே நிரந்தரமா உங்களோட சாப்பிடாம உங்களையும் பார்க்காம தானே இருக்க போறேன். ரஹீம், இப்பதான் சாப்பிட்டா மறுபடியும் உங்களோட சாப்பிடணும்னு தோணும். ஜமாத்ல இருந்து தள்ளி வச்சதுக்கு அப்புறம் எப்படி வாப்பா நான் உங்களோட சாப்பிடுறது? ரஹீம், வேண்டாம் வாப்பா, வேண்டாம். ஏய், ரஹீம். என்ன குப்பை மாதிரி உள்ள தள்ளுற? சந்திரலேகாவோட ட்ரெஸ் எல்லாம் நன்னா மடிச்சு வை. இந்தா இதெல்லாம் நம்பளுது. தாயி, நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ரஹீம் முன்னால சாப்பிடலையோ? இப்பவே ரஹீம பார்க்கணும் போல இருக்கு. ஆனா எப்படின்னு தெரியல. நீ இப்ப ரஹீம பார்க்கணும், அவ்வளவுதானே. இத பாரு தாய், இது கூட செய்யலன்னா நான் நன்றி கிட்டவளாயிடுவேன். நான் ஏற்பாடு பண்றேன், நீ ரஹீம பாக்குற. இப்ப யாரது? சலீமாவா? ரஹீம் 3 நாளா சாப்பிடலமா? யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. நீயாவது கொஞ்சம் சொல்லுமா. மாடியில தான் இருக்கா, போமா. எனக்கு வேண்டாமா, நீ சாப்பிடு. நீங்க ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சந்திரலேகா, முஸ்தபா, முஸ்தபா. யாரே நீங்களா? வாங்க வாங்க. அவர் இப்ப ஃபேக்டரியில இருந்து வந்துருவாரு, உட்காருங்க. நான் உட்காரத்துக்காக வரல, முஸ்தபா கிட்ட சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேசி தீக்க வேண்டியிருக்கு. சலீமா கூட இங்கதான் இருக்கா. சலீமா எங்க இருக்காளா? இப்பதான் வந்தா. ரஹீமோட பேசிட்டு இருக்கா. அவ எப்படி இங்க இருக்க முடியும்? நான் இப்பதானே அவளை வீட்டுல பாத்துட்டு வரேன். என்ன செய்து? இப்பதானே நான் மேல அனுப்பிச்சு வச்சேன்.
நகருங்கப்பா நகருங்கப்பா சொல்றேன் அட நகருங்கப்பா இது பாருங்க ஏய் நிறுத்துங்கப்பா அட நிறுத்துங்கப்பா யோ தயவு செஞ்சு நிறுத்துங்க ஐயா இது எங்க 2 பேர் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இத நாங்களே பேசி தீர்த்துக்க முயற்சி பண்றோம் இது பாருங்க நீங்க கலாட்டா பண்ணி பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க முதல்ல இவ்வளவு ஆத்துக்குள்ள அடிச்சிருப்போம் என்னதான் இருந்தாலும் வயசுக்கு வந்த பொண்ணு கை நீட்டு அடிச்சது மனுஷத்தனம் இல்ல யோ நிறுத்தியா நீ பெருசா பொண்ணை பத்தி வச்சிருக்க உனக்கு வெக்கம் இல்ல படியார் வந்த பொண்ணை அடிக்கிறது இல்ல அவளை என்ன வேணாலும் பண்ணும் வார்த்தை அளந்து பேசும் முஸ்தபா உங்ககிட்ட நான் வார்த்தை எழுந்து நான் சொல்றது கேளு நீ உள்ள வாடா பேசாம வா நான் சொல்றது கேளு போங்க சங்கரா என்ன காரியம் பண்ணிக்கடா என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டடா இது தவிர எனக்கு வேற வழி தெரியல வேற வழி தெரியலன்னா ஏண்டா அதுக்கு இதுதான் வழியா கரண்ட்டுக்கு என்ன ஆச்சு ஏதோ டிரான்ஸ்ஃபார்மர்ல கோடாராம் ஒயர்மெண்ட்டை சொல்லி சீக்கிரமா ரிப்பேர் பார்க்க சொல்லுங்க ஐயோ வயர்மேன் வேற போறானே கரண்ட் வந்துச்சுன்னா ரஹீம் வயர்ல மாட்டிக்கிறானே சீக்கிரம் வா போ உன்னால நான் வேற பயந்துட்டேன் பேசிட்டு இருக்கிறது நேரம் இல்லையா உடனே கிளம்புங்க கரண்ட் வந்தாலும் வந்துடும் வாங்க போலாம் ஆஹா இரு 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 மொத்தமா போனோம்னா எல்லாருமே மாட்டிக்குவோம் ஈராயி நீ ஒண்ணு பொண்ணு நான் முதல்ல ரஹீமை கூட்டிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிரு நீ சந்திரலக்கா கூட்டிட்டு சீக்கிரம் வந்து சேரப்பாரு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் வீரமோட வந்துரு உட்காரு பாத்தியமா ரஹீம் தப்பிச்சுட்டான் வேண்டாங்க வேண்டாங்க உங்க கோபத்தால அவனை எதுவும் செஞ்சிடாதீங்க 1000 இருந்தாலும் அவன் உங்க தம்பி இல்லையா தம்பியா சுந்தரிய காணோம் சுந்தரம் என்னடா இன்னும் வரல எப்படி வந்துருவாங்கடா ரஹீம் அண்ணன் காணா ட்ரெயின் இருந்துச்சுடா ஐயோ
யூரியா வந்துருச்சா? ஐயா மெல்ல 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 வைங்க. ஐயோ ஐயோ ரயில் போகுது. புடிச்சிடலாம் புடிச்சிடலாம். சீக்கிரம் சீக்கிரம். ரெண்டு பேரும் உயிரோட விடக்கூடாது. அவங்க கொண்டு போடணும். போங்க போயிடுங்க போயிடுங்க. ரெண்டு பேரும் உயிரோட விட மாட்டேன். மாட்டிக்கலாம். சார்